என்னோடய பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் அந்த பணம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும், அதே நேரத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னா நம்மள பல பேர் டிசைட் பண்ணக்கூடியது, அதாவது முடிவு பண்ணக்கூடியது எதுவாக இருக்கும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் போடக்கூடியது தான். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் பல ஸ்கீம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் பல பேர் இந்த ஸ்கீம்ஸை பற்றி படிச்சிருக்கலாம். இன்னும் பல பேர் வந்து இந்த ஸ்கீம்ஸை பற்றி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சிக்காமல், ரொம்ப ஆழமாக தெரிஞ்சிக்காமல், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. அண்ட் அப்படி அந்த ஸ்கீம்ஸை நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்கீமை பற்றி நம்ம கடந்து வந்தோம். அண்ட் அந்த ஸ்கீமில் பர்சனலாக நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா மந்த்லி இன்கம் ஸ்கீம். அதாவது இந்த ஸ்கீமில் என்னென்னா, நீங்கள் ஒரு முறை பணத்தை போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மாதம் உங்களுக்கு ஒரு இன்கம்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்கம் அதாவது என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி போடுற பணத்துக்கு வந்து மாதம் உங்களுக்கு வந்து வட்டி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் பணம் பார்ப்பீங்க. ஏன்னா எங்கேயாச்சும் போட ரிஸ்க்குன்னு கூட நம்ம தோணலாம். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ரிஸ்க்குமே கிடையாது. உங்களுக்கு மாதம் வந்து செக்யூராக உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப நல்ல ஸ்கீமாக தான் இருக்கும் ஆப்வியஸாக. அந்த ஸ்கீமை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக, அதாவது அந்த ஸ்கீமில் வந்து எப்படி நம்ம பணம் போடணும், எவ்வளோ பணம் போடலாம், எவ்வளோ டென்யூர் டைம், இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அது மாதிரி வந்து எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி ரொம்ப கம்ப்ளீட்டாக இதை பற்றி வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ப்ராக் வேர்ல்ட். சரி, ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டில் யார் இன்வெஸ்ட் பண்ண முடியும், யார் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு இந்தியன் பர்சனாக இருக்கணும், ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு அடல்ட்டாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் அடல்ட் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே. இப்போ நீங்கள் 10லேருந்து 18 வயசு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மைனர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மைனருக்கு வந்து ஒரு இவங்களோட கார்டியன், இப்போ 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பண்ண முடியாது. இன்கேஸ் 10லேருந்து 18 மைனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக உங்களோட கார்டியனோ இல்லாட்டி உங்களோட பேரண்ட்டோ, உங்களோட அதான் அம்மா அப்பா இல்லை கார்டியன் யாராச்சும் ஒருத்தங்க வந்து உங்கள் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இவங்களாம் தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தா இதோட டெபாசிட். எவ்வளோ நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் 1000 ரூபாயில் ஆரம்பிச்சு மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000, அதாவது 1000 ரூபாய் நீங்கள் போடுறீங்க மினிமம் அப்படின்னா 2000, 5000, 10,000 சொல்லிட்டு இந்த 1000த்தில் தான் நீங்கள் போட முடியும். இந்த 1100 ரூபா, 1500 அந்த மாதிரிலாம் போட முடியாது. ஸோ மினிமம் 1000 ரூபாயில் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 15 லட்சம் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. இதுலேயே வந்து எப்படின்னா டபுள் அக்கௌண்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஒன்று இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு, இன்னொன்று ஜாயிண்ட் அக்கௌண்ட். இப்போ இண்டிவிஜுவலாக நான் என் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்பா அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் லிமிட் வந்து அவங்க 9 லட்சமாக வச்சுருக்காங்க. 9 lakhs தான் உங்களோட மேக்ஸிமம் லிமிட்டாக இருக்கும். இதே நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் போடுறீங்க, இல்லை அம்மா அப்பாவுக்கு நீங்கள் இல்லை பேரண்ட்ஸோ இல்லை நீங்கள் அந்த மாதிரி போடுறீங்க, ஜாயிண்ட்டாக போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சினாரியோவில் உங்களுக்கு 15 லட்சம் இருக்கும் அவங்க இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்லையும் அந்த ஒவ்வொரு ஈச் இண்டிவிஜுவல் பர்சனுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களா, கான்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒருத்தருக்கு மேக்ஸிமம் லிமிட்டாக 9 லட்சம் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒருத்தரே வந்து 15 lakhs போட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுக்கலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா 15 lakhs, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்னா 9 lakhs. ஸோ அது வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி டைமில் வந்து அது உங்கள் கைக்கு வருது அப்படின்னா கைக்கு வரும்பொழுது அது வந்து 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேராக தான் இவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதான் டெபாசிட் பற்றிய ஒரு டீட்டெயில். அடுத்து பார்த்தோம்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டே இதுதான். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 7.4% ஒரு வருஷத்துக்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் 9 லட்ச ரூபா அப்படின்னா இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 7.4னா அப்போ கிட்டத்தட்ட வந்து 7,400. இப்போ நம்மளோட கம்ப்ளீட்டாக அந்த அக்கௌண்ட்டோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் 15 லட்சம் அப்படின்னா நீங்கள் அந்த 15 லட்சத்தையும் பயன்படுத்துகிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 lakhsக்கு ஒரு வருஷம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 1,10,000 ரூபா அந்த மாதிரி சம்திங் வரும். ஸோ ஒரு மாதத்துக்கு உங்களோட மேக்ஸிமம் லிமிட்டான 9,250 rupees உங்களுக்கு இதிலேருந்து மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் இன்றைக்கி டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதத்தில் டெபாசிட் பண்ணுறீங்க, அந்த மந்தோட எவ்ரி மந்த் எண்டில் உங்களுக்கு வந்து உங்களோட பணம் வந்து கிரெடிட் ஆகிடும். அண்ட் இது வந்து உங்களோட மெச்சூரிட்டி டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இது வந்து எவ்வளோ டெபாசிட், எந்த டைம் பீரியடுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அத்தனை வருஷத்துக்கும் அது மாதம் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த பணம் எதில் போய் உட்காரும் அப்படின்னா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போய் உட்காரும். இது எப்படின்னா உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அந்த ஸ்கீமில் பணம் போட்டிருக்கீங்க, அதுலேருந்து வரக்கூடிய அந்த பணம் அந்த ஸ்கீமில் தான் இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போய் உட்காரும். அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சு இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த அக்கௌண்ட் மூலமாக அந்த சேவிங்ஸ் அந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த சேவிங்ஸ் அந்த பணம் வந்து இந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்துடும். இந்த அக்கௌண்ட்டில் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் போய் அதை எடுத்துக்கணும். உங்களோட நார்மல் பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இன்கேஸ் மாற்றலை, அந்த பணம் அதுலேயே தான் இருக்குது அப்படின்னா அந்த பணத்துக்கு
வருஷத்துக்கு வந்து அவங்க நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்டான 4% இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், இல்லை அந்த 4% நான் அதை எடுத்துகிட்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை அதை வந்து நான் மறுபடியும் வேறு எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை போய் கிளைம் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதை கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி. இந்த இன்ட்ரெஸ்ட்லேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வரக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, மேக்ஸிமம் 9,250 நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வருதுல, அது எவ்ரி ஃபினான்ஷியல் இயரில் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்கீமில் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிற எந்த விஷயமும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி பார்ப்போம். நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி டைமில் பார்க்கும்பொழுது இந்த ஸ்கீம் நீங்கள் போட்டதில் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 5 வருஷம் வந்து இதுக்கு மெச்சூரிட்டி டைமாக கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருஷம் தாண்டி இது மெச்சூர் ஆகி இந்த பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்த 5 வருஷமும் மாதம் உங்களுக்கு வந்து அந்த 9,250 இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது பாயிண்ட். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் பணத்தை போட்டுட்டீங்க, வேறு ஒரு ஏதோ ஒரு செலவுக்காக நீங்கள் அந்த பணத்தை விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ப்ரீ மெச்சூராக விட்ரா பண்ணும்போது அதுக்கு என்னென்ன சினாரியோஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மினிமம் 1 வருஷமாவது நீங்கள் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது, பணத்தை எடுக்க முடியாது. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இன்கேஸ் ஒரு 1லேருந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் போய் அந்த பணத்தை விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களா அதுலேருந்து 2% அவங்க வந்து உங்களோட பெனால்ட்டியாக அவங்க விட்ரா பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சத்துக்கு 2,000 ரூபாய் அப்படின்னா 10 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து 20,000 சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ 15 லட்ச ரூபா நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 2% பெனால்ட்டி அவங்க பிடிச்சிட்டு மீதி பணத்தை தான் நமக்கு கொடுப்பாங்க. இது 3 to 5 இயர்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 1% பெனால்ட்டி பிடிச்சிட்டு மீதி பணத்தை தான் கொடுப்பாங்க. 5 வருஷத்துக்கு மேற்பட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 5 வருஷம் அப்படின்னாலே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட போதில்லை. ஸோ இதான் ப்ரீ மெச்சூரிட்டி இருக்குது. ஸோ இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து ஏதோ ஒரு ரீசனால் நடுவில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த பணம் வந்து அந்த இறந்தவங்களோட அக்கௌண்ட்டுக்கே மறுபடியும் பணத்தை கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த எந்த அளவுக்கு வச்சுருவாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் காசு போகிறாங்க, ஒரு 3 வருஷத்தில் ஏதோ தவறுதலாக இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த 3 வருஷத்துக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அதை மட்டும்தான் அவங்க அனுபவிச்சிருக்க முடியும். எப்போ அந்த பணம் வந்துடுச்சோ அதோட அந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து முடியறதுக்கு முன்னாடி நம்ம பணம் எடுக்கணும்னா இந்த காரணங்களை வச்சுட்டு பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் ஸ்கீமை பற்றிய ஒரு புரிதலாக இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்கீம் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆப்வியஸாக நான் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நோக்கி போயிட்டு இருக்கேன்ப்பா. இப்போ எனக்கு மாதம் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு பணம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து என்னோடய ஃபேமிலி சைட்லையோ இல்லைனா அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை என்னோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். அந்த மாதிரி இருக்க பர்சன் இல்லை ரிட்டையர் ஆன பர்சன் அவங்க பல்காக கொண்டு போய் பணத்தை போடலாம். இது சில நேரங்களில் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து முடிச்சவங்க கூட ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வரலாம். அவங்க எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி பணத்தை போடும்போது அவங்களுக்கு மாதம் ஒரு ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் மாதிரியோ இல்லை ஒரு பணம் ஒரு பாசிவ் இன்கம் மாதிரியோ அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு. அண்ட் இந்த அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மாறவே மாறாது. பிகாஸ் கடந்த 2024 அந்த ஜனவரி மாதத்துலேருந்து இந்த 7.4% இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அவங்க ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த மாற்றமும் இருக்காது. மேபி அடுத்த ஒரு வருஷம் இல்லை 6 மாதம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த டைமில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு அது அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்கீமை பற்றி கம்ப்ளீட்டாக இன்டெப்த்தாக ஒரு ஐடியாவும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறேங்க. அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பேசலாம், இல்லை இதில் இந்த வீடியோஸில் ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. அதை நமக்கு படிச்சுட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம வந்து அந்த ரெக்டிஃபிகேஷன்ஸோ இல்லாட்டி என்ன மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு அது நமக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ப்ராக் வேர்ல்ட்.